வாங்க தம்பிகளா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காங்க்ரீட் குவான்டிட்டி, அதாவது சென்ட்ரிங் போடுறாங்களே காங்க்ரீட்டை, அதுக்கு ஒரு ஸ்லாபுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு தேவைப்படும், எவ்வளோ சாண்டு தேவைப்படும், எவ்வளோ ஜல்லி தேவைப்படும், அக்ரிகேட் தேவைப்படுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன ரேஷியோ போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த காங்க்ரீட் குவான்டிட்டிக்கு என்ன ரேஷியோ, இப்போ இது சாதாரண வீட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா மிக்சிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா M15 வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கெலாம் போடுறது 1:2:4 இந்த ரேஷியோவில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, இது சிமெண்ட்டு. செகண்ட் இருக்கிறது சாண்டு. மூணாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா அக்ரிகேட்னால் ஜல்லி. ஓகேவா? இது என்ன ரேஷியோ போடுறாங்கன்றது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த இது ஜல்லி சிமெண்ட்டெல்லாம் என்னன்றதுக்கு கண்டுபிடிக்க முடியும். இது நார்மல் இது சாதாரண வீட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்க்கெலாம் ரேஷியோ மாறும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா M20 எடுப்பாங்க. M20 பார்த்தீங்கன்னா 1 மடங்கு சாண்டு போடுறாங்கன்னா அதுக்கு 1.5 மடங்கு மண் சேர்ப்பாங்க, 3 மடங்கு ஜல்லி சேர்ப்பாங்க. இது நார்மல் வீட்டுக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இது சாண்டு கொஞ்சம் கூட சேர்ப்பாங்க, 1 மடங்கு ஜல்லி எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க. இது குறைய அதோட ஸ்ட்ரென்த்து மாறிக்கிட்டே வரும். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் இதே போதுமானது, அதனால் இதை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கனம் எவ்வளோ போடுறோம் அப்படின்றது பார்க்கணும். இப்போ காங்கிரீட் இருக்குது அப்படின்னா திக்னஸ் எவ்வளோ போடுறோம் அப்படின்றது தெரியணும். இது திக்னஸ்ஸு, இந்த திக்னஸ் எவ்வளோ போடுறோன்றது தெரியணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இங்கே நம்ம இருக்கிறதுக்கு 6 இன்ச்சு வரைக்கும் போடுவாங்க, 5 இன்ச்சு வரைக்கும் நார்மல் வீட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த திக்னஸ் காங்கிரீட்டோட திக்னஸ் இப்போ நம்ம 5 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. 5 இன்ச்சு நான் அடிக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 இன்ச்சுன்றது 5/12 போட்டிங்கன்னா 0.416. இது 5 இன்ச்சு. கால்குலேட்டர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். 0.416 ரைட்டா? இது இன்ச்சில் இருக்கிறத அடியில் மாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே அடியில் தான் பெருக்க போகிறோம், வைக்க போகிறோம். அதனால அடியில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஓகே. இப்போ லென்த்து பிரெத்து தெரியும், அதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரே மாதிரி ஸ்கொயராக இருந்தால் ஈஸியாக லென்த்து 15 அடி, பிரெத்து 10 அடி அப்படின்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல் டைப்பில் இருக்கிறதுனால இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த ஸ்லாப் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இதோட லென்த் என்ன அப்படின்றத எடுத்திங்கன்னா இந்த இதை தனியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 15 அடி இருக்குது. லென்த்து 15 அடி இன்ட்டு பிரெத்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10, இது ஒரு 8 சேர்த்திங்கன்னா 18 அடி இன்ட்டு திக்னஸ், ஹைட்டு, ஸ்லாபோட திக்னஸ், நீளம் அகலம் தெரிஞ்சிச்சு. உயரம், ஸ்லாபோட உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. 5 இன்ச்சை 0.416ன்னு எடுத்துக்கணும். அப்போ 0.416 அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ இந்த கால்குலேட்டரில் போடுங்க. கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 15 அடி இன்ட்டு 18 அடி இன்ட்டு 0.416 போட்டிங்கன்னா 112.32 அப்படின்னு வருது. அப்போ 112.32 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு எடுத்துட்டிங்க. இது 1, இது 2 அப்படின்னு அடித்தா இப்போ 2ஐயும் எடுக்கணும். இப்போ இது 1க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 2வது ஸ்லாபுக்கு கண்டுபிடிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 10 அடி இருக்குது லென்த்து, 10 அடி இன்ட்டு பிரெத்து, இதுவும் 10 அடி தான் இருக்குது, கீழே 10 அடி தான் இருக்குது. ஸோ 10 அடி மட்டும் இன்ட்டு அதே 5 இன்ச்சு திக்னஸ் 0.416 போட்டிங்க அப்படின்னா கால்குலேட்டரில் என்ன வருதோ அப்படின்னா 10 இன்ட்டு 10 இன்ட்டு 0.416 போட்டிங்கன்னா 416 வரும். 416. இதுக்கு 416 வருது. அப்போ இதுக்கு கூடல வரணும், இப்போ கம்மியாக வருது. இப்போ எதுவும் மிஸ்டேக் விட்டோமா? இதை பாருங்கள். 15 இன்ட்டு 18 அடி இன்ட்டு 0.416 போட்டோம்னா 112 சரியாக வருது. இது 10 இன்ட்டு 10 இன்ட்டு 0.416ன்னு போட்டோம்னா 41.6. 416ன்ட்டு 41.6 ரைட்டா? இப்போ 2ஐயும் கூட்டினீங்கன்னா
மொத்த ஸ்லாபோட டீட்டெயில் வந்துடும். இப்போ மொத்த ஸ்லாபுக்கு பார்த்தீங்கன்னா 112.32 ப்ளஸ்ஸு 41.6 போட்டிங்கன்னா 152.53.92 வரும். ஓகேவா? இது ஓவரால் ஸ்லாபோட கியூபிக் ஃபீட்டு, அதாவது லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து கியூபிக் ஃபீட்டு. ஓகேவா? இது இப்படியும் போடலாம், ஃபீட் க்யூப் அப்படின்னு போடலாம். ஃபீட் க்யூப்னு வச்சுக்கோங்க, அதே எழுதுறது கொஞ்சம் நமக்கு சரியாகும். ஃபீட் க்யூப்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கியூபிக் ஃபீட் கிடச்சிருச்சு, அந்த இதுக்கான என்னன்றது. இப்போ கிடச்சதை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 1.54 ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுறோம்ல, வெட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இது கான்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணணும். வெட் வெயிட் இது வந்து நார்மலாக இருக்குது, வெட் வெயிட் கொஞ்சம் ஆட் ஆகுன்றதுனால தண்ணி சேர்க்கறதுனால அந்த இதையும் சேர்த்துட்டிங்கன்னா என்ன வருதுன்ற பாருங்கள். 153.3 இன்ட்டு 1.54 போட்டிங்கன்னா 237.03 அப்படின்னு வருது. ஓகேவா? இது வந்து இந்த கியூபிக் ஃபீட்டில் வந்துருச்சு. இப்போ இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ M15 ரேஷியோவுக்கு M15 ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1:2:4 இருக்குது. ஓகேவா? இதை 3 கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். 3 கூட்டினீங்கன்னா 7 வரும். ஓகேவா? இப்போ 7 மடங்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, 7 மடங்கு சேர்ந்தது வந்து இந்த இதில் இருக்குது. ஓகே, ஜல்லி மண் சிமெண்ட் எல்லாமே சேர்ந்து தானே இந்த வேல்யூவாக இருக்குது இப்போ நம்ம கிடச்சிருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம ஒவ்வொரு இதையும் எடுக்கணும் வெளியில். அப்படின்னா என்னென்னா 7ஆல் வகுத்துருங்க. இந்த வந்திருக்க ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பை 7ன்னு போடுங்க. 7ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 33.86 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? CFT இது வந்து 1 மடங்கு, அதாவது இது மொத்தம் அந்த காங்கிரீட்டில் தேவையான கியூபிக் ஃபீட்டு. இதில் வந்து இந்த ஒவ்வொரு மடங்கையும் நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மொத்தம் எவ்வளவோ அத்தனை மடங்கால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 1 மடங்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு. மொத்த இதில் வந்து இந்த 7ல் 1 மடங்கு இது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது என்னது? சிமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். சிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா சிமெண்ட் பார்த்திங்கன்னா 1 மடங்குனா இதுதான் 1 மடங்கு. சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு தான் வந்து இந்த இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33.86 CFT. ஓகேவா? சிமெண்ட் வந்து இவ்வளோ CFT நமக்கு தேவை. ஓகேவா? இவ்வளோ CFT தேவை. இப்போ வந்து நம்ம சிமெண்ட்டை வந்து CFTயில் ஆட் பண்ண மாட்டோம், ஆர்டர் போட மாட்டோம். அதை வந்து நம்ம பேக்குக்கு தான் கன்வெர்ட் பண்ணி கேட்கணும். பேக்குக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா, ஒரு பேக் வந்து 1. இப்போ ஒரு பேக் இருக்குதுன்னு வைங்க, ஒரு பேக் வந்து 1.25 CFT. ஓகேவா? 1.25 CFT வந்து ஒரு பேக் பிடிக்கும் அப்படின்னா மொத்த CFT டிவைடட் பை 1.25 போட்டிங்கன்னா பேக் எத்தனை பேக்குன்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து 33.86 டிவைடட் பை 1.25 போட்டிங்கன்னா ஒரு பேக்கோடது கிடச்சிரும். அப்போ மொத்தம் எத்தனை பேக் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 27.08 பேக் தேவைப்படுது. ஓகேவா? அடுத்து சாண்டு. இப்போ சாண்டு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 2 மடங்கு, இப்போ கிடச்சிருக்கிறது 1 மடங்கு, இதில் வந்து 2 மடங்கு வந்து சாண்டு. அப்போ வந்து 33.86 இன்ட்டு 2 மடங்குன்னு போட்டிங்கன்னா அது என்னவோ அதுதான் வந்து சாண்டு. அப்போ 33.86 இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 67.72 CFT. ஓகேவா? 62 CFT தேவை. அதை வந்து எப்படி ஆர்டரு சாண்டும் வந்து CFTயில் ஆர்டர் போட்ட மாட்டோம், யூனிட் கணக்கில் தான் போடுவோம். நான் அதை என்னன்றதை கடைசி சொல்கிறேன் நான். இப்போ அடுத்து வந்து அக்ரிகேட்னா ஜல்லி. இதெல்லாம் ஆரம்பத்தில் நினைக்க தெரியாதுங்க, அப்படித்தான் நமக்கு சொல்லி தருவாங்க ஸ்கூலில் காலேஜில். ரைட்டா? இப்போ அக்ரிகேட்டு பார்த்திங்கன்னா இப்போ அக்ரிகேட்டு இந்த இதுதான் அக்ரிகேட்டு 4 மடங்குன்னு இருக்கா, 4 மடங்குனா 1 மடங்கு இன்ட்டு 4 மடங்குன்னு போடணும். இப்போ 3.86 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.86 இன்ட்டு
4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 135.44 CFT கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த இடத்துக்கு தேவையான சிமெண்ட்டு வந்து 27.08 பேகு, சாண்டு வந்து 67.72 CFT, அக்ரிகேட்டுன்றது வந்து 135.44 CFT. ஓகேவா? இப்போ இது வந்து பேக் அப்படின்னா, இப்போ சிமெண்ட் இப்போ ஆர்டர் கொடுக்குறோன்னு வைங்க, இந்த இப்போ ஒரு இதுக்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஆர்டர்னு எழுதிக்கங்க. ஆர்டர் நீங்கள் கொடுக்குறது எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 27 பேக் அப்படின்னா கரெக்டாக 27ன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே முன்ன பின்ன சேர்த்து போட்டுருவாங்க. முன்ன பின்னா கரெக்டாக அளவுக்கு அவங்க எடுத்து போட மாட்டாங்க. இப்போ ஒரு காங்கிரீட்டு பையை போட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு சிமெண்ட்டு, பால் அந்த மாதிரிலாம் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேக் ஆட் பண்ணுறீங்கன்னு வைங்க, 30 பேக் தேவைப்படும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். வேஸ்டேஜ் எப்போயுமே வந்து சைட்டில் இருக்க மாதிரி பண்ணிக்கிறோம். சிமெண்ட் வந்து 30 பேக் ஆர்டர் கொடுக்க போகிறோம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டு வந்து ஆர்டர் கொடுக்குறது வந்து இப்போ கடையில் வந்து பேக் வந்து 30 பேக் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருவீங்க. கடையில் இது சாண்டு ஆர்டர் போடுறீங்கன்னா 67 CFTன்னு ஆர்டர் பண்ண முடியாது. அதாவது இப்போ நமக்கு வர்றது வந்து லாரியில் வருமா? ஓகேவா? லாரி வந்து ஒரு யூனிட் லாரின்னு இருக்குது, 3 யூனிட் லாரின்னு இருக்குது. ஓகேவா? ஒரு யூனிட் அப்படின்றது 100 CFT. 100 CFT சேர்ந்தது ஒரு யூனிட்டு. நமக்கு வர்றது வந்து 1 யூனிட் லாரின்னு இருக்குது, 3 யூனிட் லாரின்னு இருக்குது. 3 யூனிட் லாரினா 300 CFT பிடிக்கும். ஓகேவா? இதில் வந்து வேரியேஷனும் ஆகும். 2 யூனிட்டு அந்த மாதிரினா சைடில் கட்டை மாதிரி வச்சு நமக்கு ஏற்றாப்ப கொண்டு வருவாங்க. இப்போ நமக்கு தேவை வந்து 67.72 CFTனா இது பண்ண முடியாது. அப்போ வந்து வர்றது என்ன வரும்? 100 CFT, ஒரு யூனிட்டுன்னு சொல்லணும் அதை. அப்போ ஒரு யூனிட் பேகு, ஒரு யூனிட் வந்து லாரி சாண்டு தேவைப்படும். அதே இது அக்ரிகேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1.35ன்னு இருக்குது. இந்த மாதிரி வராது. 1 வந்தால் 1.5 வரும், இல்லைனா 2ன்னு போயிடும். ஸோ இது வந்து 1.5 அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. 1.5 யூனிட்டு. ஓகேவா? 1.5 யூனிட்டு ஜல்லி இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இது பார்த்திங்கன்னா இது காலேஜில் நமக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு இங்கே நான் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம புதுசாக இருக்கே, இதெல்லாம் நமக்கு சொல்லித்தரவே இல்லையே அப்படின்னு நினப்போம். ஆனால் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த இன்ஜினியரிங் புக்லேயே ஆக்சுவலாக இந்த இதெல்லாமே வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னே தெரியாமல் நிறையா பேர் சொல்லித்தராங்க. கொஞ்சம் காலேஜில் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி எதாவது வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ CFT ஓகே. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் CFT இத்தனை இப்போ நம்ம வேலைக்காரவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா 1 CFT 2 CFT போடுங்க, 4 CFT போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சாண்டு வந்து 4 CFT போடுங்க, சாண்டு வந்து 2 CFT போடுங்க, 4 CFT போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம சைட்டில் இங்கே மதுரையில் வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு தட்டு எத்தனை CFT பிடிக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல சொல்லணும். இப்போ காங்கிரீட்காரவங்க பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், இப்படி ஒரு இது வரும் வச்சுருப்பாங்க தெரியுமா? தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து போட்டு கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு CFT இருக்கும். அந்த இதில் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா 2 பேர் தேவைப்படுது அப்படின்றனால எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்கள் வேலைக்காரவங்கள அங்கே ஜல்லிக்கொட்டை சித்தாள் இருந்தால் இருப்பாங்கள்ல, இந்த இதில் வந்து தட்டை எடுத்து போட சொல்லுங்கள். ஒரு பாக்ஸ் வந்து எத்தனை தட்டு பிடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து 2 தட்டு பிடிக்குது அப்படின்னா இப்போ வந்து 2 CFT, அப்போ 2 CFT× 2 தட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா 4. அப்போ வந்து ஜல்லி மண் வந்து 4 தட்டு போடணும். இது அக்ரிகேட் 4 CFT இருக்குன்னா இது வந்து 2 தட்டு பிடிக்குது. அப்போ 4×2 அப்படின்னு போட்டிங்கன்னா 8 தட்டு ஜல்லி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இதை கனெக்ட் பண்ணி நம்ம போடணும். இதில் நிறையா பேர் நம்ம மண்டையெல்லாம் கழுவுவாங்க. சித்தாள் சார் இப்படிலாம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஜல்லியாக இருக்குது சார், நம்ம மட்டை வராது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சைட்டில் நீங்கள் வேலை பார்க்க உங்களுக்கே அதை என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.